Students, today we are going to see the chapter 13, the Python and CSV file. So Python அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதில் வந்து எப்படி ப்ரோக்ராம்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி CSV ஃபைல்ஸை வந்து எப்படி நம்ம பைத்தானில் இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ CSV அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். ஸோ கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் அப்படின்றது தான் வந்து CSV ஃபைல்ஸ். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து டெக்ஸ்ட் ஃபைல்ஸாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து எப்படி நம்ம பைத்தானில் இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பைத்தான் has vast library of modules that are included with its distribution. So one among the module is the CSV module, which gives the Python programmer the ability to pass CSV files. ஸோ பைத்தான் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஸோ அதில் லைப்ரரி ஆஃப் மாடியூல்ஸ் வந்து அதில் நிறையா இருக்குது. ஸோ அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஎஸ்வி மாடியூல் அப்படின்றது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பைத்தான் ப்ரோக்ராமை பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எபிலிட்டியாக நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிஎஸ்வி ஃபைல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இட் இஸ் ஏ ஹியூமன் ரீடபுள் டெக்ஸ்ட் ஃபைல். So where each line has a number of field separated by commas or some other delimiters. So CSV file அப்படின்றது என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஹியூமன் ரீடபுள் டெக்ஸ்ட் ஃபைல். ஸோ ஹியூமன் ரீடபுள் டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் தான் வந்து CSV ஃபைல் அப்படின்றது. ஸோ அதில் ஈச் லைன் ஹேஸ் ஏ நம்பர் ஆஃப் ஃபீல்டு. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனும் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபீல்டு, ஒவ்வொரு காலம். ஓகேங்களா, ஃபீல்டு அப்படின்போது இங்கே நம்பர் ஆஃப் காலம்ஸாக நம்ம வந்து செப்பரேட் பண்ணியிருப்போம். அப்போ எப்படி நம்ம வந்து அதில் இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாமே நம்ம ஃபீல்டாக நம்ம செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை கமாஸ். ஸோ கமாஸ் ஆர் சம் அதர் டெலிமிட்டர்ஸ். ஸோ வேறு என்ன டெலிமிட்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கமா இல்லாமல் வேறு அதர் சிம்பிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு காலமாக நம்ம செப்பரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. You can assume each line as a row and each field as a column. ஸோ யூ கேன் அசியூம் என்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு லைனையும் நம்ம என்னென்னு எடுத்துப்போம்னா ஒரு ரோ அப்படின்னு எடுத்துப்போம். அண்ட் ஈச் ஃபீல்டு, ஒவ்வொரு ஃபீல்டையும் நம்ம காலம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, the CSV module will be able to read and write the vast majority of CSV files. So difference between CSV and XLS file format. So CSV and XLS file format அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் அண்ட் எக்ஸல் ஷீட்ஸ் ஃபைல் ஃபார்மேட். ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கமா செப்பரேட்டட் வேல்யூனா அண்ட் எக்ஸல் ஷீட் அப்படின்றத பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸல்னால் என்ன, சிஎஸ்வினா அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸல் அப்படின்னா என்னென்னா எக்ஸல் இஸ் ஏ பைனரி ஃபைல் தட் ஹோல்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆல் த ஒர்க் ஷீட்ஸ் இன் ஏ ஃபைல் இன்க்ளூடிங் போத் கண்டென்ட் அண்ட் ஃபார்மேட்டிங். ஸோ எக்ஸலில் பார்த்தீங்கன்னா ஃபைல் எப்படி இருக்கும் அப்படின்னா பைனரி ஃபைலாக இருக்கும். ஸோ ஹோல்டு இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆல் த ஒர்க் ஷீட். ஸோ நம்ம கொடுக்குற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம எதில் ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா ஒர்க் ஷீட்டில். ஸோ அது ஒரு ஃபைலாக நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம். அதுவும் பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் போத் கண்டென்ட் அண்ட் ஃபார்மேட்டிங். ஸோ ஃபார்மேட்டோட தான் நம்ம எந்த டெக்ஸ்ட் அதில் ஸ்டோர் பண்ணாலும் ஸ்டோர் பண்ணியிருப்போம். இதுதான் வந்து எக்ஸல். ஓகேங்களா, அதுவே சிஎஸ்வி அப்படின்றது பார்த்திங்கன்னா சிஎஸ்வி ஃபைல் இஸ் ஏ பிளைன் டெக்ஸ்ட் ஃபார்மேட் வித் ஏ சீரியஸ் ஆஃப் வேல்யூஸ் செப்பரேட்டட் பை கமாஸ். ஸோ சிஎஸ்சி ஃபைலில் இருக்கிற டெக்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வித ஃபார்மேட்ஸ் எதுவுமே இருக்காது, ஒன்லி டெக்ஸ்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா செப்பரேட்டட் பை கமாஸில் இருக்கும் அப்படின்னாங்க. அதுதான் வந்து சிஎஸ்வி ஃபைல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் XLS files can only be read by applications that have been especially written to read their format and can only be written in the same way. ஸோ XLS ஃபைல்ஸ்னால் எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அது மாதிரி நம்ம வந்து ஓப்பன் ஆஃபீஸ் அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்கு இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஸோ எல்லாமே ஒர்க் ஷீட் அப்ளிகேஷன்ஸ் அது எல்லாமே. ஸோ எக்ஸலில் தான் வந்து எக்ஸலோட எக்ஸ்டென்ஷன் தான் வந்து XLS அப்படின்றது. ஸோ எக்ஸல் ஃபைல்ஸை தான் நம்ம வந்து XLS ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ XLS ஃபைல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்லி பி ரீட் பை அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் ஹவ் பின் எஸ்பெஷலி ரிட்டன் டு ரீட் தேர் ஃபார்மேட். ஓகே, பட் CSV ஃபைல் அப்படின்னும்போது CSV ஃபைல் கேன் பி ஓப்பன் வித் எனி டெக்ஸ்ட் எடிட்டர் இன் விண்டோஸ் லைக் நோட்பேட், MS எக்ஸல், ஓப்பன் ஆஃபீஸ் எக்ஸெட்ரா. ஓகே, பட் ஆனால் எக்ஸலில் வந்து பார்த்திங்கன்னா சேம் அப்ளிகேஷனில் தான் நம்மளால் ஸோ ரீட் பண்ணவே முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சேம் ஃபார்மேட்டோட. பட் CSV ஃபைலில் பார்த்திங்கன்னா வேறு என்ன டெக்ஸ்ட் எடிட்டரில் வேணாலும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது 1 மார்க்கில் கூட கேட்பாங்க. ஸோ CSV ஃபைலில் வந்து எதில் போய்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா விண்டோஸ் லைக் நோட்பேடு. ஸோ நோட்பேட் எல்லாருக்குமே தெரியும். அதேமாதிரி மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், அதுமாதிரி ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் எதில் வேணாலும் போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்
ஸோ நம்மளுடைய CSV டெக்ஸ்ட் ஃபைலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. So next, Excel is a spreadsheet that save files into its own proprietary format, XLS or XLSX. ஸோ எக்ஸலில் நம்ம க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு ஃபைலையும் பார்த்திங்கன்னா அதோட எக்ஸ்டென்ஷனோட தான் ஸ்டோர் பண்ணுவோம். அதோட எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா XLS, அப்படி இல்லைன்னா XLSX அப்படின்னு சொல்லுவோம். இப்படி தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம். பட் CSV file is a format for saving tabular information into a delimited text file with extension .csv. பட் CSV ஃபைல் என்ன டெக்ஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணாலும் ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா .csv. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனில் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே. ஸோ எக்ஸல் கன்சியூம்ஸ் மோர் மெமரி வைல் இம்போர்ட்டிங் டேட்டா. ஸோ எக்ஸலில் நம்ம எந்த டேட்டாஸ் ரெடி பண்ணாலும் சரி அது எல்லாமே பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அது பார்த்திங்கன்னா மோர் மெமரி நமக்கு தேவைப்படும். பட் இம்போர்ட்டிங் CSV ஃபைல்ஸ் கேன் பி மச் ஃபாஸ்டர் அண்ட் இட் ஆல்சோ கன்சியூம்ஸ் லெஸ் மெமரி. CSV ஃபைல் அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா கம்பேர்ட் டு எக்ஸல் ஸோ பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும் அண்ட் இட் ஆல்சோ கன்சியூம் லெஸ் மெமரி ஸ்பேஸை வந்து ரொம்ப கம்மியாக தான் நான் இது யூஸ் பண்ணிக்கும் இந்த ஃபைல்ஸ். ஸோ இந்த மாதிரி லெஸ் மெமரி ஆக்குபை பண்ணும்போது நமக்கு மெமரி ஸ்பேஸ் நிறைய கிடைக்கும்போது நிறைய டேட்டாஸை நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின் இது. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் CSV அண்ட் XLS ஃபைல் ஃபார்மேட் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபைல்ஸ் சேவ்ட் இன் எக்ஸல் cannot be opened or edited by text editors. ஸோ அதே மாதிரி எக்ஸலில் நம்ம சேவ் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஃபைலையும் நம்மளால் டெக்ஸ்ட் எடிட்டர்ஸில் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஆனால் CSV ஃபைல்ஸை நம்ம எந்த டெக்ஸ்ட் எடிட்டர்ஸில் வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பர்பஸ் ஆஃப் CSV ஃபைல்ஸ். ஸோ CSV ஃபைலோடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CSV இஸ் a simple file format used to store tabular data such as a spreadsheet or database. ஸோ CSV is a simple file format அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ used to store tabular data. CSV ஃபைல் அப்படின்றது என்னன்னு சொல்லியிருக்காங்க, சிம்பிள் ஃபைல் ஃபார்மேட். ஓகே. ஸோ such as a spreadsheet or database. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து spreadsheet or database சொல்லியிருக்காங்க. Since they are plain text, they are easier to import into a spreadsheet or any another storage database regardless of the specific software you are using. Okay, you can open CSV files in a spreadsheet program like a Microsoft Excel or in a text editor or through a database which make them easier to read. ஸோ CSV ஃபைலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம் எதுலன்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படிலாம் ஸ்ப்ரெட்ஷீட்டில் ஓப்பன் பண்ணலாம்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், அப்படி இல்லாட்டி டெக்ஸ்ட் எடிட்டர், இல்லை வேறு ஏதாவது டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் எது இருந்தாலும் ஸோ அதில் வந்து நம்மளால் CSV ஃபைல்ஸ் நம்மளால் ஓப்பன் பண்ணி ரீட் பண்ண முடியும். ஓகே. CSV file cannot store charts or graphs. It stores data but does not contain formatting, formulas, macros, etc. ஸோ CSV ஃபைல்ஸ் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் எடிட்டர்னு சொல்லியிருக்கோம். பட் அதில் வந்து சார்ட்ஸ் ஆர் கிராஃப்ஸ் எல்லாம் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகே. அதேமாரி ஃபார்மேட்ஸ் எதுவும் பண்ண முடியாது அண்ட் ஃபார்முலாஸ் மேக்ரோஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது CSV ஃபைல். ஓகே. ஸோ CSV ஃபைல் இஸ் ஆல்சோ known as a flat file. ஸோ CSV ஃபைலை வந்து வேறு எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ளாட் ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைல்ஸ் இந்த CSV ஃபார்மேட் கேன் பி இம்போர்ட்டட் to and exported from programs that store data in tables such as Microsoft Excel or OpenOffice Calc. So files in CSV format can be imported to and exported from programs that store data in tables such as Microsoft Excel or OpenOffice Calc. ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்லே இல்லை ஓப்பன்ஆஃபீஸ் கால்குலே தான் வந்து ஸோ நம்ம இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து நம்ம வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறது அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ கிரியேட்டிங் எ CSV ஃபைல் யூஸிங் நோட்பேட் ஆர் டெக்ஸ்ட் எடிட்டர். ஸோ எப்படி நம்ம வந்து CSV ஃபைலை வந்து நோட்பேடில் வந்து நம்ம வந்து எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம், எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். CSV file is a text file, so it can be created and edited using any text editor, but more frequently a CSV file is created by exporting a spreadsheet or database in the program that created it. So CSV file அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு நமக்கே தெரியும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அண்ட் எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதில் போய்ட்டு தான் நம்ம வந்து ஃபைலை க்ரியேட் பண்ணி அண்ட் எடிட் பண்ண போகிறோம். But more frequently a CSV file is created by exporting a spreadsheet or database in a program that created it. Okay. So creating CSV normal file.
ஸோ நார்மலாக சிஎஸ்வி கிரியேட்டிங் எப்படி நம்ம வந்து ஃபைலை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். டு கிரியேட் ஏ சிஎஸ்வி ஃபைல் இன் நோட்பேட் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஏ நியூ ஃபைல். ஸோ டெக்ஸ்ட் எடிட்டர் எல்லாருக்குமே நமக்கு தெரியும். நோட்பேட் எடுத்துக்கலாம். அப்போ நோட்பேடில் போய்ட்டு ஃபைலில் போய்ட்டு நியூ அப்படின்றத ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி Ctrl+N அப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ணலாம். தென் என்டர் த டேட்டா யூ want the file to contain, separating each value with a comma and each row with a new line. For example, consider the following details. So topic 1, topic 2, topic 3. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா டாபிக் 1, டாபிக் 2, டாபிக் 3ன்றது ஸோ டெக்ஸ்ட் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது 3 காலம்ஸாக என்ன, இப்போ நான் இதை வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா 3 காலம்ஸாக அது பார்த்திங்கன்னா அந்த டேட்டாஸ் வந்து ஸ்டோர் ஆகிட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அதேமாதிரி நெக்ஸ்ட் பாருங்கள் 1, 2, 3ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா 3 ஃபீல்டில் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அதுமாதிரி எக்ஸாம்பிள் 1, எக்ஸாம்பிள் 2, எக்ஸாம்பிள் 3. ஸோ 3 டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அது எல்லாமே கமா நம்ம யூஸ் பண்ணுறதால 3 காலம்ஸாக நமக்கு டிஸ்பிளேயில் காமிக்கும். சேவ் த கண்டென்ட் இன் எ ஃபைல் வித் த எக்ஸ்டென்ஷன் .csv. இந்த மாதிரி நம்ம வந்து டெக்ஸ்ட் எடிட்டரை ஓப்பன் பண்ணி இந்த கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிவிட்டு என்ன ஃபைல் நேம் கொடுத்து யூஸ் பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு ஃபைல் நேம் கொடுத்து பட் எக்ஸ்டென்ஷன் மட்டும் .csv அப்படின்னு கொடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கணும். யூ கேன் தென் ஓப்பன் சேம் யூஸிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஆர் எனி அதர் ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரோக்ராம். Here we have opened using Microsoft Excel. It would create a table of data similar to the following. ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் எடிட்டரில் நம்ம க்ரியேட் பண்ண இந்த சிஎஸ்வி ஃபைலை ஏதாவது ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி அதில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்றத நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் நமக்கு டிஸ்பிளேயில் வரும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஓகே. So in the above CSV file, you can observe the field of data were separated by commas. But what happens if the data itself contains commas in it? ஸோ நம்ம கமா கொடுத்து நம்ம இங்கே பாருங்கள். ஸோ கமா கொடுத்து இந்த டெக்ஸ்ட் எடிட்டரில் போய் நம்ம இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அந்த கமா எங்கே போச்சுன்னே தெரில. பட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட் வரும். ஸோ கமா அப்படின்றது ஜஸ்ட் செப்பரேட் பண்ணுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் தான். அது வந்து நமக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே வராது. ஓகே. If the field of data in your CSV file contains commas, you can protect them by enclosing those data field in a double quotation. Okay. So the commas that are part of your data will then be kept separate from the commas which delimit the field themselves. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து 1 மார்க்ஸில் நம்மளை வந்து கேட்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கிரியேட்டிங் சிஎஸ்வி ஃபைல் that contains comma with data. ஸோ comma with டேட்டாவோட எப்படி நம்ம சிஎஸ்வி ஃபைலை வந்து நம்ம எக்ஸலில் எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே. ஸோ எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. ஸோ இந்த சாப்டர்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் எதையும் ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. ஓகே. தேங்க்யூ.